வாங்க டேஸ்டியான ரிச் கார்ட் சட்னி பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு, ரைஸுக்கு கூட அப்படியே போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நெய் போட்டு வெங்காய சட்னி ஸ்டைல்லே செஞ்சாவே நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக ஆன பிறகு ஒரு 5 பூண்டு, 7 காஞ்ச மிளகா, 1 இன்ச்சு புளி, மிளகா கிறிஸ்பாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு 2 ரஃபாக சாப் பண்ண ஆனியனை ஆட் பண்ணிடுங்க. கூடவே ஒரு ரஃபாக சாப் பண்ண தக்காளி ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பீர்க்கங்காயில் இருக்க எக்ஸ்ட்ரா தோலை மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு அந்த இடத்துல மண் இருக்கும் அந்த பிட்வீன் சைட்ஸில் அங்கே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைன் சாப் பண்ணிடுங்க. இது எலசுன்றனால அப்படியே சாப் பண்ணிட்டேன். சீட்ஸ் இருந்தால் அதை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. எல்லாமே சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 8 மினிட்ஸ் ஆகும். நல்லா குக்கான பிறகு சட்னிக்கு தேவையான உப்பையும் இதிலே போட்டுட்டு தட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி தண்ணியே சேர்க்க வேணாம், அதில் இருக்க மாய்ஸ்சரே போதும். அப்படியே அரைச்சிங்கன்னா டேஸ்டியான பீர்க்கங்காய் சட்னி ரெடி. உப்பு காரம் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னியை அப்படியே சாப்பிட்றலாம். வேணும்னா தாளிக்கணும்னா நல்லெண்ணெயில் தாளிங்க. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம், இந்த நார்மல் தாளிப்பே போதுமானது. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி ஈஸி, டேஸ்டி, ஹெல்தி ரெசிபிக்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.